வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 11 படைப்பாற்றல் மரபு கவிதை. பாரதியார், கவிமணி, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் மற்றும் பலரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாரதியார். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் சுப்பையா என அழைக்கப்பட்டார். பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். ஊர் எட்டயபுரம். 11/12/1892 11/9/1921 வரைக்கும் 31 வருஷம் வாழ்ந்தவர். எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்துருக்காங்க. அறிவில் சிறந்த இல்லத்திற்கு கொடுக்கக்கூடிய பட்டம் பாரதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி. பாரதி, சரஸ்வதி ரெண்டுமே கலை மகளின் வேறு பெயர்கள். தன்னை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். பாரதியாருடைய புனைப்பெயர்கள் காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, ஓர் உத்தம தேசா அபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன். தன்னுடைய பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதிதிராவிடருக்கு அளித்தவர். புதுக்கவிதைக்கு முன்னோடி. பாரதியின் புதுக்கவிதை முன்னோடி வால்ட் விட்மன். தம் பாடல்களுக்கு தாமே மெட்ட வைத்த கவிஞர். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழ் தொடங்கினார். கர்மயோகி, பாலபாரதி போன்ற ஆங்கில இதழை நடத்தினார். சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியர். இந்தியா என்ற இதழின் ஆசிரியர். சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். நிவேதா தேவியை சந்தித்த பின் பாரதி தீவிரவாதி ஆனார். தம்பி என்று பாரதியால் அழைக்கப்பட்டவர். பாரதியினுடைய முக்கிய நண்பர் பழனி நெல்லையப்பர். இவருடைய பாடல்கள் சுதந்திர பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள். பக்தி பாடல்கள், சமூக பாடல்கள், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திசூடி, முப்பெரும் பாடல்கள், வசன கவிதை. முப்பெரும் பாடல்கள் என்பது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். புதுவையில் இருக்கும்போது எழுதிய பாட்டு பாப்பா குயில் பாட்டு. வசன கவிதை காட்சி என்ற தலைப்புடையது. பாரதியாருடைய பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பழனி நெல்லையப்பர். பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதி பாடல்களை ஏவி மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுடைமை ஆக்கியவர் ஓமந்தார் பி ராமசாமி ரெட்டியார். தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியினுடைய படத்தை வரைந்தவர் ஆர்ய என்ற பாஷ்யம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வ ராமசாமி ஐயங்கார். பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி. நமக்கு தொழில், கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் இவருடைய கொள்கையாகும். அவர் சர்வதேச கவி, அதாவது உலக மகா கவி. இந்த ஸ்தானம் அவருடைய கவிதைக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்வாறு பறைந்த பண்பட்ட எழுத்தாளர் வ ராமசாமி ஐயங்கார் பாரதியாரை பற்றி சொல்கிறாரு. செந்தமிழ் நாடெனும் போதினில்லை என்ப தேன்வந்து பாயுது காதினில்லே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினில்லே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில்லே என்று தாய் நாட்டை பற்றி பாடியவர். என்று தனியும் எந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என கேட்டு விடுதலை கனலை மூட்டியவர்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா. தெள்ளு தமிழதின் சுவை கண்டார் இங்கமத சிறப்பு கண்டார். ஆசை கடலின் அமுதமடா அற்புதத்தின் தேசமடா. பெண்மைதான் தெய்வீகம் காட்சியடா என பெண்மையை ஏற்றியவர். மாத தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாடியவர். ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில். இழிவு கொண்ட மனிதனென்பால் இந்தியாவில் இல்லையே. 30 கோடி முகமுடையால் முகமொய்முத ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 எனின் சிந்தனை ஒன்றுடையால். 30 கோடி ஜனங்களின் சங்க முழுவைக்கும் பொது உடைமை என்றார். தனியொருவனுக்கு உணவிலையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என முழங்குகின்றார். தமிழ்த்திது நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிரடி பாப்பா. பாப்பானை ஐயதென்ற காலமும் போச்சே. பறையருக்கும் இங்கிதீய புலையருக்கும் விடுதலை. பாதகம் செய்வதை கண்டால் நாம் பயந்து கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. காதல் 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 போயில் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். என்ன அருமையான பாட்டு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமென்றி வேதில்லை, நோக்க நோக்க கலியாட்டம். கவிதை கனி பிழிந்த சாற்றினே பன் கூத்தணுவற்றின் சாரமெலாம் ஏற்றி அதனே உண்ணமுதை தான் கலந்து காதல் வெயிலேயே காய வைத்த கட்டியினால் மாதவளின் மேனி வகுத்த பிரம்மன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. உச்சி மீதி வானிடிந்த வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், நம் பாரத தேசம் என்று தோள் தொட்டுவோம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எல்லோரும் போர்க்குலம் எல்லோரும் போதினம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள். இதெல்லாம் இவர் பாடிய அருமையான பாட்டு. கண்ணிரென்று விற்று சித்திரம் வாங்கிடில் கைகொட்டில் சிறியாதோ. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்திலே யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த நாண செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம். தேனை மறந்திருக்கும் வண்டும், ஒளி சிறப்பை மறந்துவிட்ட பூவும், வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுவதில்லை தோழி. கண்ணன் பாட்டில் சொல்லக்கூடியது. சிந்தி நிதியின் மசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளியுண்டாம். அருமையான வரிகள். பக்தி செய்வீர் சகத்தீரே, இதுவும் அவர் சொன்னது தான். பாட்டுக்கொது புலவன் பாரதியடா என கவிமணியும், இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழுலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றியது இல்லை என வையாபுரி பிள்ளையும், பாரதியின் கவிதையிலே ஷெல்லியின் கற்பனையும், வேர்ட்ஸ்வர்த்தின் கடவுள் கொள்கையும், பிரவுனிங்கின் வாழ்வு நோக்கும், டென்னிசனின் கவிதை எளிமையின் நிழலாடுகின்றன என இலக்கிய திறனாய்வார் சொல்லுகின்றனர். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து வேற்று ஆடுவோமே என்று சொன்ன தீர்க்க தரிசன கவிஞன். சிந்து என்ற புதிய யாப்பில் பாடியவன், சிந்துவுக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ சொன்னது பாரதிதாசன். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், இரவாத புதுநூல்கள் இயற்றல் வேண்டும். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சீர்ப்பீர்.
கட்டுண்டோம் பொதுத்திருப்போம் காலம் மாறும். பாட்டினை போல் ஆச்சரியம் பாதின் மிசை இல்லையடா. எல்லாம் இவர் சொன்னது தான். மனதினிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும். இது வரைக்கும் நாம் பாரதியாரை பற்றி பார்த்தோம். அடுத்தது நாம் பார்க்க இருக்கிறது பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடியே பாரதியாரை பற்றி அவர் சொன்னதை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துவுக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுதுயில் நீக்கி பாடி வந்தனலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன், என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும்னு பாரதிதாசன் தன்னுடைய ஆசான் பாரதியை சொல்லுகிறார். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், பெற்றோர் கனகசபை லட்சுமி, ஊர் புதுச்சேரி. 1891 பிறந்த நாள். 1964, 73 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கார். புதுவை அரசினர் கல்லூரியில் 16 வயசில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். புதுவையில் பாரதியின் கட்டளைக்கு இணங்க பாடியதுதான் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்ற பாடல் பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதி என குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார். பாரதிதாசன் கவிதை தொகுப்பு 1, 2, 3, இசை அமுது 1, 2, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேரதாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியன், நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், ரன்யன் நல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வதத்தின் சாதல். பொது உடைமையை வலியுறுத்துவது சஞ்சீவி பர்வதத்தின் சாதல், இயற்கையை வர்ணிப்பது அழகின் சிரிப்பு, கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு, கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு, பில்கணத்தின் தடவல் புரட்சி காப்பியம். இவர் உரை எழுதிய நூல் திருக்குறள், நடத்திய இதழ் குயில். பாண்டியன் பரிசில் கொற்றவர்கள் இருவல் பால் மாறி மாறி நொடிக்கு நொடி நெருங்கிற்று, வெற்றி மெங்கை 100 முறை ஏமாந்தால் ஆலை தேடி என அருமையான பாட்டு. சஞ்சீவி பர்வதத்தின் சார்வல்ல பர்வதத்தின் வெற்றியை சொல்கிறாரு பாருங்க. சாதல் அடைவோமே காதலுக்கு தக்க இடம், சாதலும் தன்மாலை நாயகியை சாத, குயில் கூவிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு. புரட்சி காவியம் அப்படிங்கிற நூலில் பிறவியல் உயர்வும் தாழ்வும் சொல்லல் மடமை, இந்த பிழை நீக்கிவே உயிர் உள்ளாதின் கடமை. விதவை மறுமணத்துக்காக இவர் பாடிய பாட்டு, வாடாத பூ போன்ற மங்கை நில்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ, பாடாத தேனீக்கள் உளவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ. வீரத்தாய் விறுவிறுப்பு ஆனதொரு காவியம், அதில் பெண்டிரும் பகுத்தறிவு உடையவதே என்கிறார். அறிவேர் கூட்டமெல்லாம் அறிவிழா கூட்டமென்பாய், புதிவதோ விசயராணி புதிந்த இச்செயல்கள் மற்றோர்,
பொது உடைமை பேசுகின்றார் பாருங்கள். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் என்றாம், பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அழகின் சிரிப்பு அகம் நெகிழ்த்தும் அற்புத படைப்பு, அருவிகள் வைரத் தொடங்கள் அடர்கொடி பச்சை பட்டு, குருவிகள் தங்க கட்டி குளிர்மல் மணியன் குப்பை. இயற்கை அலையில் இதயம் பதிகொடுக்கும் எழில் கவிஞன் என்பதற்கு எடுத்துக்காட்டு. சேலை நடுவில் சொக்கு பச்சை பட்டு உடை பூண்டு படர்ந்து கிடந்து குழுக்கென்று சிரித்த முல்லை மலர்கொடி கண்டேன், மகிழ்ச்சி கொண்டேனே. குடும்ப விளக்கு இல்வாழ்வின் நல்லோவியம். கல்வி கற்ற பெண்ணின் பெருமை பேசுகிறது. இருண்ட வீடு காதல் மனத்தை ஏற்றுகின்றார். காதல் இருவர்களும் தம் கருத்துது மித்தபின் வாதுகள் வம்புகள் ஏன், இதில் மற்றவருக்கு என்ன உண்டு. பெண் கல்வியின் தேவையை பற்றி பேசுகிறார். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய களனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். காதல் காட்சிகள் மாட்சியுடன் படைப்பவர் ஒரு காதல் சித்திரம் காண்போம். கூடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடந்த ஆனலகை, ஓடைக்குள்ளிர் மல்லர் பார்வையிலே அவள் உன்னை தள்ளைப்படு நேரத்திலே, பாடம் படித்து நிமிர்ந்த வெள்ளி தன்னில் பாட்டில் தெரித்தது மானின் வெள்ளி, ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் இவன் 1000 திருப்புகின்றான். வாழ்க வாழ்கவே வளவார் எமது திராவிட நாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் மலமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பது இவரது வைரமணியல். கிளையினை பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு, விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல, கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி உச்சி போய் தன்வால் வாக்கும். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், இருட்டறையில் உள்ளதடா உலகம் போன்ற இவரது வாக்குகள் எவராலும் மறக்க முடியாது. ஓடப்பதாய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பதாகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயிரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ. தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், தமிழென்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்கவென்று தினம்பாடு, தன்னை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழனை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது. இதெல்லாம் இவருடைய பாடல்கள் தான். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியில் வெல்லும், விடுதலை வேட்க வெறிகுண்ட வீரன். முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது விண்மீலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்தெழுந்து எழுந்தாற்போலே, வாடாத பூ போன்ற மங்கை நில்லால் மணவாள நிறத்தல் பின் மணத்தல் தீதோ, பாடாத தேனீக்கள் உளவாத தென்றல் பசியாத நல்வயது பார்த்ததுண்டோ. இது இவர் பாடியது தான். பாண்டியன் பரிசு அப்படிங்கிற நாடகத்தில் அந்து இருளால் உலகு கண்டேன், அவ்வாறு வான் கண்டேன், திசைகள் கண்டேன், பிந்து இருந்த காதிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரித்தின் ஒளிமுத்து நிலவை நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி, இந்தாவென்று இயற்கை அன்னை வானில் எழில் வாழி சித்தரித்த வண்ணம்தானோ. இதெல்லாம் இவர் பாடிய பாட்டு. கண்ணல் சுவை தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோ தும்பி. நன்று தமிழ் வளர்க, தமிழ்நாட்டினில் எங்கெனும் பல்குக, யாவும் தமிழ் மொழி யாழ் விளைந்தோங்குகன்னு தமிழை பற்றி ரொம்ப அழகாக பாடியவர் இவர் தான். கோரிக்கையற்றி கிடக்குதன்னே இங்கு வேதில் பழுத்த பலா, கொலைவாளினை எடுடா
மிக கொடியோர் செயல் அறவே. பெண்ணிடமை தீது மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்துதல் முயற்கொம்பே. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நிறைக்கும் சிறைச்சாலை. கோதிக்கையற்று கிடக்கு தன்னே இங்கு வேதில் பழுத்த பலா. தலைவாதி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயோ. தமிழாய்ந்த தமிழர்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். நீலவான் ஆடைக்குள் உடல் முதைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை. கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொல்லையிலே இவ்வுலகம் சாமோ. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு புதுமைப்பித்தன் இவரை பற்றி சொல்லியிருக்காரு. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவின்னு கூப்பா ராஜகோபாலன் சொல்லியிருக்காரு. அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழன் ஆகிடுவான்னு சிதம்பரநாதன் செட்டியார் சொல்லியிருக்காரு. அடுத்தது கவிமணி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி. ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிதான். 1876 1954 வரைக்கும் வாழ்ந்தார். 78 வயசு. மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு மதுமக்கள் வழி மான்மியம், காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், உமர் கய்யாம் பாடல்கள். கவிதை தொகுப்பு மலரும் மாலையும். அதனாட்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலின் மொழிபெயர்ப்பு ஆசிய ஜோதி. நகைச்சுவை எல்லல் நூல் மதுமக்கள் வழி மான்மியம். வரலாற்று நூல் காந்தலூர் சாலை. தீண்டாதோர் விண்ணப்பம் என்ற பாட்டு நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைந்தது. இசைப்பாடல் நூல் தேவியின் கீர்த்தனைகள். பாரசீக மொழியில் உமர் கய்யாம் பாடிய ரூபயாத்தின் மொழிபெயர்ப்பு. உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவது உண்டேயப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்தம் நிறமப்பா. எவர் வெள்ளிக்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் செய்கை வேண்டுமப்பா. அருமையான பாட்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவனை பின்பற்றி பாடிய பாட்டு. பின்னி முடிச்சிடம்மா பிச்சிப்பூ சூடிடம்மா என்னும் மொழிகளை நான் எக்காலம் கேட்பேன் ஐயா. வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தெண்டல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. பாட்டுக்குது புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினாடா. கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கிலே உழவு மொழி பொதுப்பையடா. என்ன அருமையாக பாடியிருக்காரு. தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமைன்னு நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டுவதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடைன்னு TK சண்முகம் சொல்லியிருக்காரு. தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்ட அனுபவிக்க வேண்டிய வாடா கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை புகழ்ந்து பேசியவர் ரசிகமணி TKC. தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் பாடல்களில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. ஆசிய ஜோதியில் ஒரு அழகான பாட்டு. வாய்முத்தம் தாராமல் மழலையுதை வாடாமல் செய்தினத்தல் கண்டனுக்கு சிந்தை தடுமாறுதையா. ஒரு மகனை இழந்ததாய் ஒருத்தி வருந்துகிறாள், துன்பத்தை கொட்டுகிறாள். துன்ப அலைகளின் மோதலில் கவிதை வடிக்கிறார் கவிமணி. ஆழி சூழும் உலகாலும் அரசனாக வேண்டுமெனில் வாழும் வாழ்வில் உன்னையும் நீ மறந்து வாழ வாண்டுமடா.
ஏழையாகி எளியவரின் எளியனாக வேண்டுமடா, தோழனாகிய யாவர்க்கும் தொண்டனாக வேண்டுமடா. தாயுமானவரின் பாடலை படிப்பது போல, அப்பர் தேவாரத்தை படிப்பது போல இந்த பாடல் அமைந்திருது. கவிமணி பாரசீக பாடல்களை மொழிபெயர்த்தார் என்று சொல்வதை விட சிறந்த தமிழ் பாடல்களில் திளைத்து வளர்ந்த அவர் கவிதை உள்ளம் அழகாக சொல்கிறது. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும், தொழுது கொஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி படவும் செய்தாலும் வழுவி பின்னாய் நீங்கியது வார்த்தை ஏனும் மாற்றிடுமோ, அமுத கண்ணீரெல்லாம் அதிலோது எழுத்தை அழுத்திடுமோ. இதெல்லாம் உமர் கய்யாம் பாடலினுடைய தழுவல். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி. துதும்பென மெலிந்த தேகம், துளங்கிடும் குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும் பாதலாம் பரந்த நோக்கம், கரும்பினும் இனிய சொற்கள் கவிமணி வடிவமாகும்னு நாமக்கல் கவிஞர் இவரை பற்றி சொல்கிறாரு. நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் நகைச்சுவை மிக்கது. அதில் ரொம்ப மாமியார் கொடுமையை அழகாக சொல்லியிருப்பார். அடுத்தது நாமக்கல் வி ராமலிங்கம் பிள்ளை, சேலத்தை எடுத்த நாமக்கல்லை சேர்ந்தவர். கவிமணி குழந்தை கவிஞர் என்றால் நாமக்கல்லார் காந்திய கவிஞர் எனலாம். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவின விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியதுன்னு ராஜாஜி சொல்கிறாரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாதும் சேருவீர். இந்த பாட்டு தண்டி யாத்திரை, தமிழகத்து தண்டி யாத்திரை என்னென்னா வேதாரண்யம் அந்த சமயத்தில் பாடப்பட்ட பாட்டு. மேக்சிமம் எல்லாம் காங்கிரஸில் இருக்கவங்களும் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. தமிழன் என்றது இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு, அமிழ்தம் அவளது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். எவ்வளோ அழகாக தமிழனை பற்றி சொல்கிறார் பாருங்க. மானென அவனை சொன்னால் மதிலுதல் அவளுக்கில்லை, மீன்விழி உடையாள் என்றால் மீனிலே சுதுமை இல்லை, தேன்மொழி கோமை சொன்னால் தெவிட்டுதல் தேனுக்குண்டு, கூன்பிறை நெற்றி என்றால் குறைமுகம் இருந்து போகும். எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க. மான் என அவளை சொன்னால் மதுளுதல் அவளுக்கு இல்லையாம், அவனும் அவளும்ல. இவரது நவீனம்தான் மலைக்கல்லன் என்ற திரைப்படமாக எடுக்கப்பட்டது. தமிழன் இதயம், என் கதை தன் வரலாறு, சங்கொலி, கவிதாஞ்சலி, பிரார்த்தனை இதெல்லாம் இவர் சொன்னது தான். தேசிய விநாயகத்தினுடைய கவி பெருமை, தினமும் கேட்பது என் செவி பெருமைன்னு இவரை பற்றி பாடியிருக்காங்க. இவருடைய வளர்ப்பு தாய் பதுலா பீவி என்ற முகமதிய பெண். காந்திய கவிஞர். 1942 ராஜாஜி இவரை அரசவை கவிஞர் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது 4 பேர் முக்கியமானவங்க. அடுத்தது நா. பிச்சமூர்த்தி. இது புதுக்கவிதை இயக்கத்தினுடைய தோற்றுறது தான். காட்டுவாத்து, வழித்துணை படைப்புகள். அடுத்தது சாதுசு யோகியார், காளி உபாசகர். பாரதிதாசன் பெயரை உதைத்திட பாட்டும் பிறக்குமடா அப்படின்னு பாடியவர்.
சாதாரண நிகழ்ச்சியும் சிறப்பாக சொல்லோவியம் தீட்டி காட்டும் அழகு. இவருடைய பாடலாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. பாலபாரதி எனப்படுவார், காளி உபாசகர். உபர்கயாமின் ரூபியாத், விட்மனின் புள்ளிதழ்கள், ஹெமிங்வேயின் கடலும் கிழவனும், இதெல்லாம் இவருடைய பாடல்களில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்குகள் எட்டும் சிதறி திடுக்கிட கெக்கலி கொட்டிடுவாள், அந்த பாட்டு. மேகம் தவள் அலை மேதிய அழகம் தவள் முகமும் அப்படிங்கிற பாட்டு. சீனிவாசராகவன். கவியரசர், கண்ட கவிதை மேல் காற்று, இதெல்லாம் இவர் பாடியது. புலவர் குழந்தை, மரபு வழி கவிஞர், ராவண காவியம் பாடியவர். கம்பனே மறுபிறவி எடுத்து வந்து தொடுத்தானா என வியக்கும் அளவுக்கு அற்புதமாக படைத்துள்ளார். அரசியலரங்கம், நெருஞ்சிப்பழம், காமாஞ்சேரி, இதெல்லாம் இவர் பாடியது. கொத்தமங்கலம் சுப்பு, பெரிய மனுஷன் புழுகினாக்க பேப்பரில் போடுதான், சின்ன மனுஷன் புழுகினாக்க ஜெயிலுக்குள்ளே போடுதான், இதெல்லாம் இவர் பாடினது. வாணிதாசன், புதுமை கவிஞர், பாவலரேறு, பாவலர் மணி, தமிழ்நாட்டு தாகூர். தமிழச்சி, கொடி முல்லை, எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், பொங்கல் பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா, இதெல்லாம் இவர் எழுதிய பாடல். இடுவையில் போல் விளைக்கும் சேதிவாழ் ஏழை மக்கள் கொடுவையில் குளிர்மலைக்கு குந்திட குடிசையுண்டோ, இவர் பாடியது. பாரதிதாசன் பெயரை உதைத்திட பாட்டும் பிறக்குமடா அப்படின்னு இவர் தான் பாடியிருக்காரு. கம்பதாசன் அடுத்த புலவர். முதல் முத்தம், அருணோதயம், புத்தன், புனர்ஜென்மம், இதெல்லாம் இவர் பாடியது. திருலோக சீதாராம். முன்பொரு பாடல் பாடினேன், அந்த மூல பிரதி கைவசம் இல்லைன்னு பாடியவர். வாலம், பன்மொழி வித்தகர், 2 லட்சம் கவிதை வரிகள் யாத்தவர். எஸ்.டி. சுந்தரம், கவிதை எழுதாதே கடன்பட்டு சாகாதே என்று எழுதியவர். பாரதி திரைப்படம் எடுக்க தம் வீட்டையே விற்க முற்பட்ட உண்மை கவிஞர். மன்னர் படத்தை ஆற்றில் மிதக்கவிட்டு அந்த இடத்தில் காந்தி படத்தை மாட்டிய மாவீரர். எல்லோருக்கும் நெல் கிடைக்கும், தேர்தலில் கால்விட்டால் தலைக்கொரு கல் கிடைக்கும் என்று பாடியவர். தமிழ் ஒளி, பாவேந்தர் மாணவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏற பிடிச்சவனும் இங்கிலீஷு படித்தவனும் ஏழை பணக்காரன் இப்போ ஒன்றுங்க, நாம் எல்லோரும் சபத்தும் என்று எண்ணுங்க. மாடா உழைச்சவன் வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான், தேடிய செல்வங்கள் வேற இடத்துல சேர்வதனால் வரும் தொல்லையடி. வசதி இருக்கிறவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான். இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள் இவர் பாடியிருக்காரு. அது தனியாகவே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சுத்தானந்த பாரதி. உள்ளம் ஒன்றி வாழுவோம், உலக நன்மை சூழுவோம். நாதன துரைக்கண்ணன். உலகம் அனைத்தும் ஒளிபரப்பி உயிர்கள் எல்லாம் வாழ்விக்கும் அழகில் சோதியாம் சூரியன்னு பாடியவர். பெரியசாமி தூரன். இவருடைய கவிதை மனோதத்துவத்தை மையமாக கொண்டவை. தாகூரின் தாக்கம் இவரிடம் உள்ளது.
தஞ்சை வாணன், கூட்டுறவு குறவின்றி நல்ல கற்பனை, தமிழில் சானட் வகை பாடலை படைத்துள்ளவர் பெரியசாமி தூரன். கூசா கிருஷ்ணமூர்த்தி, கவிதை என்றால் உணர்ச்சி தன்னை கவ்வ வேண்டும், கனல் பறக்கும் சொற்களங்கே தவ்வ வேண்டும் என்று பாடியவர் காமு ஷெரீப். தமிழரசு கழக எல்லை போராட்டம், முகவை ராஜமாணிக்கம், மண்ணிலே உழைப்பதற்கு மனிதகுலம் தலைப்பதற்கு என்று பாடியவர் கூமா பாலசுப்பிரமணியம். பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எங்கே இருக்காதுன்னா, நக்கீர் தமிழகம் தனிநாடாக வேண்டும் என்ற அழுத்தமான கொள்கை, தேன்மொழி, தமிழ் சிட்டு, கொய்யாக்கனி, ஐயை, பாவிய குத்து, கனிச்சாது, நூறாசிரியர்லாம் இவருடைய நூல். முடியரசன், முற்போக்கு முனைப்பு, பெரியாரிடம் பற்று, காவியப்பாவை, வீரகாவியம், சுரதாவது சிரிப்பின் நிழல், சாவின் முத்தம், உதட்டில் உதடு, பட்டத்தரிசி, தேன்மலை, சுவரின் சுண்ணாம்பும், துறைமுகம். சோமு, டிகேசியின் வட்டத்தொட்டில் வளர்ந்த வளமையர். கேசிஎஸ் அருணாசலம், கவிதை எனக்குது கைவால் என்று பாடியவர். புத்துநேரி சுப்பிரமணியம், தீயை அணிப்பது தீயல்ல, ஒரு தீமைக்கு தீமை மருந்தல்ல என்று பாடியவர். அளவள்ளியப்பா, வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8இல் பாதி விட்டு, எடுத்தான் மீதம் கிட்டு, மீதம் உள்ள லட்டு என்று குழந்தைகளுக்காக பாடியவர். தோமு சிதம்பர ரகுநாதன். கலைஞர் மு. கருணாநிதி, காற்றின் பெருக்கால் புயலாகும், நாட்டின் பெருக்கால் பயராகும், இனிய சாற்றின் பெருக்கால் சுவையாகும், ஆற்றின் பெருக்கால் என்னவாகும், கண்ணடக்கம் எவைக்கவிதவில், நாவடக்கம் வாய்ச்சிறையில், மூச்சடக்கம் காற்றினிலே, மெய்யடக்கம் கல்லறையில், நல்ல மன அடக்கம் அறிவொளியில், பிறையென்று புதைத்திருந்து நிலவாகும், புதை கண்டால் புதைத்திருந்து நிலமாழ்வர், இரவும் உமிழும் எச்சில் என்பேன் பனித்துளியை, என் இறைவனது இதழ் முத்தம் அமுதம் என்பேன், இடியிடிக்கும் பேச்சில், இடிமை துடிதுடிக்கும் எழுத்தில், தேன் ஒரு படியினிக்கும் பண்பில், அதில் வெடிமுழங்கும் செயலில், விட பிடியிருக்கும் குணத்தில், விடுதலை கொடியிருக்கும் கையில், கொஞ்சம் முடியிருக்கும் தலையில், ஆள் காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார், ஆணையிடுகின்றார் எம்மன்னா என்றிருந்தோம், ஐயகோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது என்றென்றோ புரிகிறது. இதயத்தை தந்திரு அண்ணா. தமிழக அரசர்களால் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளிக்கு பின் புலவனாகவும் அரசனாகவும் வாழ்பவர் கலைஞர் ஒருவர்தான். தமிழர்களில் புலவர்களை வாழ்விக்கும் புலவனாக இருந்து பாதுகாத்து வருவர் கலைஞர். டாக்டர் மூவாவினுடைய கூற்று. கண்ணதாசன், காலை குளித்தெளிந்து கருசாந்து பொட்டுமிட்டு, கருநாங்க பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு, போற்றுவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், தொடர்ந்து சொல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர்வதினும் நில்லே நெஞ்சேன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஆறு, மணல் கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமோ, அம்மா என்றழைக்கின்ற சேயாகுமோ. கண்ணதாசன் கவிதைகள்: ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, ஆதிமந்தி, தைப்பாவை, கவிதாஞ்சலி. நடத்திய ஏடுகள்: தென்றல், திரை, கடிதம். கண்ணதாசன்.
உளுந்தூர்பேட்டை சண்முகம், தமிழ்முடி, தமிழ் பித்தன், இவங்கெல்லாம் இந்த காலத்தில் தோன்றிய முக்கிய கவிஞர்கள். வாமு சேதுராமன், மு உலகநாதன், நீலமணி, சிற்பி பாலசுப்ரமணியன், கவிதை இலக்கியத்தின் ராணி என்றாலும் சமூகத்தின் வேலைக்காரி என்ற கருத்தினர். அப்துல் ரகுமான் மரபு கவிதையில் வேர்பார்த்தவர். வரங்களே சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக? இரவு எரிந்த எச்சிலிலையின் நட்சத்திர பதுக்கையை நக்கிய சூரியனாய் என்னையேன் கடித்து தொலைக்கிறது. மீ ராஜேந்திரன் கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் எழுதியது. ஆலந்தூர் மோகனரங்கன், குருவிக்கதம்பை சண்முகம், சங்ககால பெண்களுக்கு இடையே இல்லை, எங்கள் கால பெண்களுக்கு உடையே இல்லை. தமிழ்நாடன், சேலம், ஓடக் காண்பது என்னவர் மானம், ஒடுங்க காண்பது ஒதுசான் வயிறு, வாடக் காண்பது தேசிய உணர்வு, வருந்த காண்பது விடுதலை வீரர், போடக் காண்பது ஜால்ரா குல்லாய், புலம்பக் காண்பது தேர்தலில் தோற்றோர், தேடக் காண்பது உழைக்காத செல்வர், திருடர் மலிந்த நவபாரத நாடே. ஈரோடு தமிழன்பன், இவரது புதுக்கவிதைகள் தான் நல்லா இருக்கும். இன்குலாப் இவருடைய புதுக்கவிதை. நா காமராசன் புதுக்கவிதையில் தான் நல்லா இருக்கும். மேத்தா. சவுந்தர கைலாசம். இக்கால கவிஞர்களில் ஏகப்பட்டது நாம் படிக்கணும். வைரமுத்து மரபு கவிதையும் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் புதுக்கவிதையில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது இன்னும் சில முக்கியமானது சொல்லியிருந்தேன். முடியரசன் மனவிலையில் தமிழுண்டா, பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டா, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டா அப்படின்னு கேட்டவர் முடியரசன். ஏன்னா முடியரசன் திராவிட இயக்க கவிஞர். சுரதா, வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை, வேறுபாட்டை தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லை. ஓடிக்கொண்டே இருந்த நடிகை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் வாடிக்கொண்டே, தேடிக்கொண்டே இருந்தால் ஆதிமந்தி, சிந்தாத கண்ணீரை சிந்திக்கொண்டே, படுத்திருக்கும் வினாக்கொதி போல் மீசை வைத்த பாண்டியர்கள். சுரதாவை ஓமை கவிஞர்னு முதல்ல புகழ்ந்தவர் ஜெகசிற்பியன். கண்ணதாசனுடைய கடைசி பாடல் என்னன்னா, கண்ணே கலைமானே. புலமைப்பித்தன், பாவேந்தர் பிள்ளை தமிழ், புரட்சித்தி, ஆயிரம் நிலவே வா, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. இந்த 2 பாடல்கள் ரொம்ப இவர் எழுதி பாப்புலரானது. பெரியசாமி துறந்து காதலனை சந்திக்க கதிர்மறைவில் வந்த கன்னி, அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸானது. கம்பதாசன் நதி இலைப்பாத ஆழியுண்டு. வாணிதாசன் ஓடை புதுமலர் தாமரை நீ, ஓவிய தீட்டாத சித்திரம் நீ.
காலை குளித்தெளிந்து கதிஞ்சாந்து பொட்டுமிட்டு கதுநாக பாம்பினவே. இந்த பாட்டு கண்ணதாசனுடைய முதல் பாட்டு. தென்றலும் தொட்டினிலே எனக்கடைத்தி தேன்நுகர மலர்கள் தோதும் சென்றிருந்து தமிழ் பாடும் வண்டொழியால் செவி குளித தாளையலோ என்று தாளாட்டி தூயிட்டிடுவாள்னு முடியரசன் பாடிய அருமையான பாட்டு. இது வரைக்கும் நாம் மரபு கவிதையில் மேக்சிமம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வரக்கூடிய வகுப்பில் புதுக்கவிதை, அதனுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதில் இருக்கக்கூடிய குறியீடு, இருண்மை, படிமம், முக்கியமான கவிஞர்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.